நடிகர் அரவிந்த் சாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கியை வழங்காது தொடர்பான வழக்கில் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது நடிகர் அரவிந்த் சாமி நடிப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படம் வெளியானது. ஒப்பந்தப்படி தனக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி 30 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ள எனவும் 27 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரி செலுத்தப்படவில்லை எனவும் பட வெளியீட்டுக்காக பெற்ற 35 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி தரவில்லை எனவும் கூறி பட தயாரிப்பாளர் முருகன் குமாருக்கு எதிராக நடிகர் அரவிந்த் சாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மொத்தமாக 65 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் நடிகர் அரவிந்த் சாமிக்கு வழங்க வேண்டும் எனவும் 27 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரியை வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் எனவும் கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி தொகையை வழங்காததால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த உத்தரவிட கோரியும் தயாரிப்பாளருக்கு சொந்தமான சொத்துக்களை அறிவிக்க உத்தரவிட கோரியும் நடிகர் அரவிந்த் சாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி முன்பு விசாரணை கண்டபோது சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணை வந்தபோது சொத்து விவரங்களை தாக்கல் செய்து விட்டதாகவும் தனக்கு சொந்தமாக எந்த சொத்துக்களும் இல்லை எனவும் தயாரிப்பு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. சொத்து ஏதும் இல்லாவிட்டால் திவாலானவர் என அறிவித்து கைதை தவிர்க்கலாம் என தெரிவித்த நீதிபதி சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காலதாமதம் செய்ததாக கூறி தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் சொத்துக்களை அறிவிக்க கோரிய மனு மீதான விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தீர்ப்பளித்துள்ளார்.